கேம் விளையாடுறதுனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கேம்ல வர கேரக்டரோட நம்ம ஒன்னா கனெக்ட் ஆகி இருப்போம். ஆனா எண்ட் ஆஃப் த டே அது ஜஸ்ட் ஒரு கேரக்டர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அவ்வளவுதான். ஆனா இதுவே அது ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமா இல்லாம இருந்தா அதுங்களுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருந்து மனுஷங்க மாதிரி வாழணும்னு நினைச்சா சோ பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கிற இந்த சின்ன சின்ன கேம் கேரக்டர்ஸ் தான் மனுஷங்க மாதிரி வாழணும்னு மனுஷங்களையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குதுங்க. ஆனா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ள இருந்துகிட்டு அதுங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், அதுக்காக அதுங்க என்னென்ன பண்ண போகுதுங்கன்னு தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம். சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பிளாக் மிரரோடைய இன்னொரு வேற லெவல் கதையை பார்க்க போறோம். இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நார்மலா எந்த ஒரு கேம் விளையாண்டாலும் அதுல இருக்கிற கேரக்டரை பார்த்து உங்களுக்கு பயம் வரும். அதோட நிறைய சயின்டிஸ்டும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த மாதிரியான கேம்ஸ் வரும், அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி என்ன கதையா இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2025வது வருஷத்துல ரிலீஸ் ஆன பிளே திங்ன்ற மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு ஸ்டோருக்குள்ள ஒரு பர்சன் வராரு. பார்க்கிறதுக்கு ஹோம்லெஸ் மாதிரி நிறைய முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இவரோட பேரு தான் வாக்கர். இவர் உள்ள போயிட்டு பொருளை வாங்குவாருன்னு பார்த்தா டக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆட்டைய போடலான்னு ட்ரை பண்றாரு. கதை நடக்கிறது 2029வது வருஷம். இந்த மாதிரி யாராவது பில் போடாம போனாங்கன்னா டோர் தன்னாலேயே லாக் ஆயிடும். அதே மாதிரி லாக் ஆகி வாக்கர் உள்ளேயே மாட்டிக்கிறாரு. கடைக்காரரும் ஏயா திருடுற, அவ்வளவுதான் 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துருவாங்க பாரு அப்படின்னு சொல்றாரு. வாக்கரும் என்ன பண்றதுன்னு தெரியாம திருடின பொருளை கீழே போடுறாரு. அது சரக்கு பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சே போகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. நேரா உள்ள வர இந்த வாக்கரு கடைக்குள்ள ஓரமா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோ போலீஸும் சார் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் என்னோட பேரு பால் வாக்கர்னு சொல்றாரு. சரி ஓகே சார், உங்க டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு கையிலேயே ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அதான் ஒரு வாய்க்குள்ள விட்டு சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பர்சன் ஒரு தேடப்படும் குற்றவாளி, அதுவும் கொலையை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்காருன்னு வர அவ்வளவுதான் போலீஸ் உடனே சார் ஒழுங்கு மரியாதையா கையை காட்டுங்க, உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பால் வாக்கரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க. சோ வாக்கரை விசாரிக்கிறதுக்காக 2 டிடெக்டிவ்ஸ் வராங்க. அவங்க அந்த சிசிடிவி கேமரா வழியா வாக்கர் இருக்கிற அந்த செல்ல பாக்குறாங்க. வாக்கர் உட்காந்துக்கிட்டு அந்த கேமராவை பார்த்து எனக்கு ஒரு பேப்பரும் பெண்ணும் கொடுங்க, என்ன விஷயம்னு எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு இந்த பேப்பர் பெண்ணையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. இங்க இந்த பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இந்த பால் வாக்கர் எங்க இருக்காரோ அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ், கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ்னு ஃபுல்லா அதுவா தான் இருக்கு. அதோட ஒரு டேபிள்ல பேப்பர் இருக்கு, வித்தியாசமான சிம்பிளும் சைபர் கோட்ஸும் அங்க நிறைய இருக்கு. இதை பாக்குற போலீஸ் ஆபீசர்ஸும் என்ன இவன் பைத்தியமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்க வாக்கரை வந்து விசாரிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வாக்கரும் இங்க பாருங்க, நான் பேப்பர் பேனா தானே கேட்கறேன், ஏன் அதை கொடுக்க மாட்டீங்க? நீ ஒன்னும் குழந்தை கிடையாது, இது ஒன்னும் எலிமெண்டரி ஸ்கூல் கிடையாது. இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா டிராயிங் பண்ணுவேன், அதுக்காக தான் எனக்கு வேணும். நீ டிராயிங் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு, ஒழுங்கா வான்ட்டு வாக்கரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஆல்ரெடி ஒரு கைதியை பிடிச்சு கொண்டு வராங்க. அவர் பயங்கரமா கத்துறாரு, பாத்தியா பேனாவே ஆயுதமா யூஸ் பண்ணுவீங்க நீங்கலாம், அதனாலதான் உங்ககிட்ட பெண்ணை கொடுக்கல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் வீட்டு சாவி எதுக்காக நீங்க வாங்குனீங்க? ஏன்னா உன் வீட்டுல என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்கு போயிருக்காங்க போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொன்ன உடனே ஒரு ஷாக் ஆகுறாரு. ப்ளீஸ் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லுங்க எந்த ஒரு பொருளையும் தொட வேணாம் அப்படின்னு. எங்க போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அவரோட வீட்டுக்குள்ள ஆல்ரெடி போய் பிளாஷ் லைட் அடிச்சு வேற என்னென்ன பொருள் இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டோர் ஒன்னு இருக்கு, அதை இவர் பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்களுக்கு டவுட் வருது. அதனால அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் இருக்கு. ஆனா டிஸ்பிளே மட்டும் ஏதோ பழைய கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. அதுல துணியை வேற போத்தி மூடி வச்சிருக்காரு. எங்க நம்ம வாக்கரை இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. டிடெக்டிவ் வந்துட்டு லேப்டாப்ல ஒரு சூட்கேஸ் உடைய போட்டோவை காட்டுறாரு. இந்த சூட்கேஸ் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? வாக்கரும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த சூட்கேஸை நாங்க கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்குள்ள இறந்து போன ஒரு உடம்பு இருந்தது. ஆனா அது யாரோட உடம்புன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அது யாரு என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வாக்கரும் எங்க பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா அவரு ரொம்ப மோசமான ஆளு, எப்ப பார்த்தாலும் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அடிக்கிறது மட்டும் இல்லாம கத்தியால என் கையெல்லாம் போட்டு கிழிப்பாரு. உன்ன டிடெக்டிவும் உன்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நாங்க கேட்கல, நீ கொலை பண்ண அந்த பர்சன் யாருன்னு எங்களுக்கு சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். எங்க அப்பாவோட கொடுமையை தாங்க முடியாம சரி ஸ்கூலுக்கு போகலான்னு போனா அங்க என்ன ஸ்கூல்ல புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க. வருஷ கணக்குல இது போய்கிட்டே இருந்தது. உடனே அங்க இருக்கிற லேடி டிடெக்டிவ், ஆக்சுவலா அவங்க சைக்காலஜிஸ்டும் கூட, அவங்க கேக்குறாங்க உன்னை புள்ளி பண்ணவங்கள நீ திரும்ப அடிக்கவே இல்லையா? நான் எதுக்கு அடிக்கணும்? நான் திரும்ப அடிச்சா நானும் எங்க அப்பா மாதிரி மோசமான ஆளா மாறிடுவேன்ல. எங்க அப்பா மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லா மனுஷங்களும் மோசமான மிருகங்கள் தான். உடனே டிடெக்டிவ் பாதிலே நிப்பாட்டி இங்க பாரு போதும் ப்ளீஸ், 1994வது வருஷத்துல என்ன நடந்தது அதை சொல்லு. ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து வாக்கர் கொலை பண்ணிருப்பாரு. அப்ப டெக்னாலஜி அவ்வளவா இல்லாததுனாலதான் இறந்து போன பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த உடம்பு இருந்தாவது கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த உடம்பு
சம்பவம் இல்லல. சோ வாக்கர் சொன்னா மட்டும்தான் கொலை செய்யப்பட்ட அந்த பர்சன் யாருன்னு தெரிய வரும். வாக்கரும் சரி சரி ஓகே 1994 நான் அப்பதான் வேலைக்கு சேர்ந்தனே. நான் ஒரு கேம் டெவலப்பர், நிறைய கேம்ஸ் விளையாடுவேன், புதுசா ரிலீஸ் ஆகிற கேம்ஸ் எல்லாம் விளையாடி ரிவ்யூ போடுவேன் அப்படின்னு இவர் சொல்ல கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இவர் தான் நம்ம யங் வாக்கர். சோ அவரு வந்து சிஸ்டம்ல ஒரு கேமை விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த கேமை நல்லா விளையாடி அந்த கேமோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு கேமுக்கு ரேட்டிங் போடுறது தான் இவரோட வேலையே. சோ அப்ப வாக்கருடைய மேனேஜர் வராரு. என்னப்பா கேம் எப்படி இருக்கு? உண்மையிலே ரொம்ப நல்ல கேம், 93% மார்க் போடலாம். சரி வாக்கர் என் கூட கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லி வாக்கரை மேனேஜர் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு புது டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் வந்திருக்கு, உனக்கு காலின் ரிட்மேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது காலின் ரிட்மேனா? அவரு ஜீனியஸ் ஆச்சே. அந்த ஜீனியஸ் திரும்பவும் வந்துட்டாரு. முழுக்க முழுக்க அவரே கோடிங் போட்டு ஒரு கேமை உருவாக்கி இருக்காரு. இன்னும் அந்த கேம் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடி நீ விளையாண்டு ரிவ்யூ போடணும். என்னங்க சொல்றீங்க, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சே. அதனால தான் சொல்றேன், சீக்கிரமா போயிட்டு நீ காலின் ரிட்மேனை பாரு அப்படின்னு சொல்லி வாக்கரா அனுப்பி வைக்கிறாங்க. வாக்கரும் அந்த இடத்துக்கு போறாரு. இந்த இடம் என்னன்னு தெரியுதா? டக்கர் சாஃப்ட்ன்ற ஒரு கேம் கம்பெனி. நம்ம வாக்கரும் உள்ள போறாரு. அங்க ஒரு மேனேஜர் இருக்காரு. இந்த மேனேஜர் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் தாண்டி வாக்கரு அந்த ஜீனியஸ் காலின்ஸையும் பாக்குறாரு. ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேனே, ஏன்னா பிளாக் மிரர் பேண்டஸ் ஸ்நாட்ச் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஏத்த மாதிரி கதையே மாறும். அந்த கேமை உருவாக்குன கேரக்டர் தான் இந்த காலின்ஸ் ரிட்மேன். இந்த காலின்ஸ் ரிட்மேனுடைய கோடிங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அவர் உருவாக்குற கேமோடைய கேரக்டர்கள்லாம் தன்னாலேயே திங்க் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நம்பர் 1 கேம் டெவலப்பர் இவர் தான். ஸோ வாக்கரும் காலின்ஸை பார்த்துட்டு தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் உங்களோட கேமை நான் வந்து ரிவ்யூ பண்ணதுன்னா என்ன கூப்பிட்டுருக்கீங்க? எது கேமா? நான் உங்ககிட்ட கேம் எல்லாம் காட்ட போறது கிடையாது. எல்லாரும் நான் உருவாக்குனது ஒரு கேம்னு நினைக்கிறாங்க. இந்த கம்பெனியும் அப்படிதான் நினைக்குது. உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? நார்மலா ஒரு கேமோடைய கான்செப்ட் என்னவா இருக்கும்? ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது, இல்ல நம்ம ஜெயிக்கிறது. கரெக்ட் வாக்கர். அதுக்காக நம்ம வெட்டுவோம், குத்துவோம், கொலை பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். ஆனா இந்த கேம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சீடியை காட்டுறாரு. இந்த கேமோட பேரு த்ரோன்ட்லெட்ஸ். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேம். இந்த கேம்ல இருக்கிற கேரக்டர்கள் மனுஷங்க மாதிரியே மாறணும்னு நினைக்கோங்க. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதோட நீ நினைப்ப இது எல்லாமே ஒரு கேம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி. அதான் கிடையாது. இது சாதாரண கேம் கிடையாது. இது உண்மையாவே வாழ்க்கை. இந்த கேம்குள்ள இருக்கிற கேரக்டர்கள் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, சென்ஸ் இருக்கு, அதுங்க யோசிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் மேல துணியை போத்தி வச்சிருக்காங்க. இப்ப அந்த துணியை எடுக்கிறாரு. பார்த்தா இவரு சொன்ன அந்த கேம் தான் இருக்கு. பாக்குறதுக்கு அவ்வளவு அட்வான்ஸ்டாலாம் இல்லாம ஒரு 2D கேம் மாதிரி காட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஒரு தோட்டம் ஃபாரஸ்ட் தீம்ல இருக்கு. நிறைய குட்டி குட்டி கிரியேச்சர்லாம் ஜம்ப் பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ வாக்கர் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு சரி ஓகே இந்த கேம்ல நான் இப்ப என்ன பண்ணணும், எப்படி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்றது? காலின்ஸ் கடுப்பாக்குறாரு. நீ எதுக்காக கண்ட்ரோல் பண்ணணும்? நான் தான் சொன்னல, அந்த கேம்ல இருக்கிற கேரக்டர் எல்லாமே உண்மையிலேயே வாழ்ற ஒரு உயிரினங்கள், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண கூடாது. வாக்கரும் அப்படின்னா சார் எப்படி கேம் விளையாடுறது? நீ பண்ண வேண்டியதெல்லாம் அதுங்க முட்டை பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதுங்களை பத்திரமா பாத்துக்கிறது. அதுங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுக்கலாம். குளிப்பாட்டலாம், கிளீன் பண்ணலாம், சாப்பாடு போடலாம். நீ இந்த மாதிரி பண்றதுனால அந்த உயிரினங்கள் 1 2 ஆகும், 2 4 ஆகும், இப்படின்னு நிறைய உருவாகி அதுங்களுக்குள்ளேயே ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம்ல அந்த கிரியேச்சர் இருக்குல்ல, அதுல 2 கிரியேச்சர் அப்படியே ஸ்கிரீனை பார்த்து ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்குதுங்க. காலின்ஸும் பாத்தியா வாக்கர், அது உன்னை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கு. என்னது என்ன பார்த்தா? ஆனா அதுங்க என்ன பேசுது எனக்கு ஒன்னும் புரியலையே. அந்த கிரியேச்சர்ஸே புது லாங்குவேஜை உருவாக்கி இருக்குங்க. நான் வந்து ஜஸ்ட் டிசைன் கோடிங்கை மட்டும் தான் போட்டிருக்கேனே. மத்தபடி அந்த கேம்ல இருக்கிற கேரக்டர்ஸ் அதுங்களுக்கு அதுங்களே கோடிங்கை உருவாக்கி அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையும் கத்துக்கோங்க. இந்த லாங்குவேஜை கூட அதுங்களே தான் கோடிங் பண்ணி உருவாக்கி இருக்குங்க. நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வாக்கரும் சரி இந்த கேம் வந்து எப்ப முடியும், இதோட மோட்டிவ் தான் என்ன, எதுக்காக மோட்டிவ் இருக்கணும்? கம்ப்யூட்டருக்குள்ள டிஜிட்டலா ஒரு உயிர்களையே நம்மளால உருவாக்க முடியுது, அதுங்க சந்தோஷமா அங்க வாழட்டும் அப்படின்னு காலின்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது அலாரம் அடிக்குது. ஓகே நான் மெடிடேஷன் பண்ணணும், நீயும் கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி காலின்ஸ் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம வாக்கர் மட்டும் தான் இருக்காரு. சோ வாக்கர் என்ன பண்றாருன்னா ஒரு சீடியை காமிச்சாருல காலின்ஸ், அதுல தான் இந்த கேமோடைய கோடிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சீடியை ஆட்டைய போட்டுறாரு. சோ நேரா வீட்டுக்கு வந்து அவருடைய சிஸ்டம்ல அந்த சீடியை போட்டு கேமை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்ட் கொடுத்த உடனே கேம் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு முட்டையில இருந்து தான். அதை இவரு தான் உடைக்கணும். அதுக்குள்ள இருந்து அந்த கேமோடைய அந்த கிரியேச்சர் வெளியே வருது. அதை பார்த்த உடனே வாக்கருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த கிரியேச்சருக்கு அவர் ஃபுட் எல்லாம் போடுறாரு. கேம்லயே இருக்கும் அந்த ஆப்ஷன்லாம், ஃபுட் கொடுக்கறாரு. அந்த கிரியேச்சரும் அப்படியே சாப்பிடுது. குடிக்க தண்ணி கொடுக்கறாரு. அப்புறம் பாத் டப்ல அந்த கிரியேச்சரை உட்கார வச்சு குளிப்பாட்டுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் டிடெக்டிவ் கிட்ட வாக்கர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரசன்ட் டைம்ல ஒரு குழந்தைய பெத்து தாய் எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது எனக்கு அந்த கேம் விளையாடும் பொழுது. சோ திரும்பவும் கதை பாஸ்ட்ல வருது. அந்த கேம்லயே தான் இருக்காரு. ஒரே ஒரு கிரியேச்சர் தான் இருந்தது. ஆனா இப்ப அது 2 மாறுது. சோ 2 4 மாறுது, 4 8 மாறி இப்போ அந்த கேம் ஃபுல்லாவே நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்குதுங்க. ஆனா அதுங்க பேசறது எதுவும் புரியல. வாக்கரும் அப்படியே உத்து பாக்குறாரு. அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், என்னதான் புரியலனாலும் அதுங்க
பேசுறது அவருக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 கிரியேச்சர் பேசிச்சிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய கிரியேச்சர்ஸ் அந்த ஸ்கிரீன் முன்னாடி நின்னுகிட்டு எல்லாமே பேச ஆரம்பிக்குதுங்க. அதுங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வாக்கர் இருக்கார்ல அவரை வந்து பார்க்க முடியாது. அதுங்கள பொறுத்த வரைக்கும் வானத்துல இருந்து ஏதோ ஒன்று வந்து நமக்கு சாப்பாடு குடிக்க தண்ணி நம்மள குளிப்பாட்டுதுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து தான் அதுங்க பேசுதுங்களே. நம்ம வாக்கரும் ஒரு நாள்ல மணி கணக்குல அந்த கேம்லயே டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. சரி, இப்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. இதை கேட்ட டிடெக்டிவ்ஸும் சரி ஓகே, நீ கேம் விளையாடுற, அதுல இருக்கிற கேரக்டர் உன் ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிற, அதை விடு. ரியல் லைஃப்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருக்காங்களா? நான் வேலை பார்க்குற இடத்துல எடிட்டர் ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்டு. இல்ல வேலை பார்க்குற இடத்த விடு, பர்சனலா உன் வீட்டுக்கெல்லாம் வர மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருந்தான். அவன் பேர் வந்து லம்ப். ஆனா அது அவனோட உண்மையான பேர் கிடையாது. அப்ப அவன் உண்மையான பேர் என்ன? எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்ல. அவங்க அம்மா அப்பா அவன் வீடு எதுவுமே தெரியாது. நான் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு கதை திரும்பவும் பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம வாக்கரோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவர் திறந்து பார்க்கும்போது அங்க லம்ப் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு. அவரு நேரா உள்ள வந்துட்டு வாக்கர் கிட்ட கேஷுவலா அவர் பேசுறாரு. வாக்கர் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ன்றதுனால நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு ஓப்பனா அவரால் பேச முடியல. ஆனா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த லம்ப்ன்றவர் அவரு வந்து ஒரு போதை பொருளை விற்கிறவரு. புதுசா என்கிட்ட ஒரு சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரை காட்டுறாரு. அது போதை ஸ்டிக்கரு. 2 பேருமே அதை யூஸ் பண்றாங்க. அன்னில இருந்து நம்ம வாக்கரும் அந்த லம்பும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ வாக்கர் வந்து முதல்ல இந்த போதை பொருளை யூஸ் பண்றாரா, அதனால வேற லெவல்ல கிக் ஏறி 2 பேரும் ஜாலியா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அப்படியே விளையாடிக்கிட்டே வாக்கர் சிரிக்கிறாரு. எப்பவுமே ஒரு வித பயத்துல இருப்பாரு. ஆனா அந்த போதை பொருளை யூஸ் பண்ண உடனேயுமே அவர் மனசுல இருந்த பயம் எல்லாமே போய் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஸோ அந்த போதையோடவே அவர் திரும்ப அந்த த்ராங்க்லெட்ஸ்ன்ற அந்த கேமை விளையாடுறதுக்கு வராரு. வழக்கம் போல அந்த கேம்ல இருக்கிற கிரியேச்சர்ஸ்லாம் பேச ட்ரை பண்ணுதுங்க, சவுண்டு போடுதுங்க. அது எதுவுமே வந்து நம்ம வாக்கரால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப இவரு அந்த ஸ்டிக்கர் போதை பொருளை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேம்ல இருக்கிற கிரியேச்சர்ஸ் பேசுறதெல்லாம் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. வாக்கருக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த கிரியேச்சர்ஸ் வெறும் சாதாரண சவுண்டு போடல, இவ்வளவு நாட்களா நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்காங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியல, ஆனா இப்ப நமக்கு எல்லாம் புரியுதுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. எங்க பிரசன்ட் டைம்ல அந்த லேடி சைக்காலஜிஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, கேம்ல இருக்கிற ஒரு கிரியேச்சர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுச்சா, அப்படி என்ன பேசிச்சுங்க அதெல்லாம்? வாக்கரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதையும் பாஸ்ட்டுக்கு போகுது. அதுங்க என்ன சொல்லுச்சுங்கன்னா அதுங்க அப்டேட் ஆகணுமா, நான் வச்சிருக்கிற கம்ப்யூட்டரால ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ அதனால சில கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் அதுங்க வாங்க சொல்லுச்சுங்க. நானும் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் போதையாகி தூங்கி அடுத்த நாள் கண்ணை முழிச்சு எழுந்தேன். சோ வாக்கர் கண்ணை முழிச்சு எழுந்து அந்த கேமை பாக்குறாரு. இன்னுமே அது ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. நேத்து நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரி அவருக்கு தோணுது. சோ உடனே வேகமா ஹாலுக்கு போறாரு. அங்கதான் அந்த லம்ப்ன்றவர் வந்து போதையில இருக்காரு. அவரை எழுப்பி இங்க பாரு, நீ இந்த ஸ்டிக்கர் போதை பொருள் எல்லாம் விக்கிற ஆள் தானே, எனக்கு வேணும் தரியா, உனக்கு எவ்வளவு வேணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி மொத்தமா வாங்கிக்கிறாரு. அந்த லம்ப்ன்றவரும் டே இன்னைக்கு ஃபுல்லா அலைஞ்சு விற்கணுமே நினைச்சேன், மொத்தமா நீயே வாங்கிட்ட, சூப்பரா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவர் கிளம்பி வெளியே போயிடுறாரு. இப்ப வீட்டுல நம்ம வாக்கர் மட்டும் தான் இருக்காரு. கையில அந்த ஸ்டிக்கர் போதை பொருளும் அந்த கிரியேச்சர்ஸ் வாங்க சொன்ன அந்த பொருளுடைய லிஸ்டும் இருக்கு. சோ வேலையா அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கணும்னு நேரா கடைக்கு போறாரு. அன்னைக்கு தேதிக்கு 1994 கம்ப்யூட்டர் சிப்லாம் எது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவரோட சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு மைக்கும் வெப்கேமும் வாங்கிட்டு வந்து மாட்டிட்டு அந்த ஸ்டிக்கர் போதை பொருளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போதையிலேயே அந்த மைக்கை தட்டி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, இந்த கேமரா வழியா உங்களால என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க அந்த கேம்ல இருக்கிற கேரக்டர்ஸும் இவரு கூட பேச ஆரம்பிக்குதுங்க. சோ இப்போ அந்த கிரியேச்சர்ஸ் கூட இவரால லைவா பேச முடியுது. அதோட அந்த கிரியேச்சர்ஸும் அந்த கேமரா வழியா நம்ம வாக்கருடைய முகத்தை பாக்குதுங்க. அன்னைக்கு தேதிக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் சிப்பை யூஸ் பண்ணி அந்த கிரியேச்சர்ஸும் நல்லா அப்கிரேட் ஆக ஆரம்பிக்குதுங்க. நம்ம வாக்கரும் அந்த கிரியேச்சர்ஸ் கூட பேசி பேசி அந்த கிரியேச்சர்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. வாக்கர் இருக்கிறது தான் உண்மையான உலகம், நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ள இருக்கோம் அப்படின்னு. சோ அந்த கிரியேச்சர்ஸ்க்கும் மனுஷங்க மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசையா. சோ இப்படின்னு வாக்கர் பேசிக்கிட்டு இருக்க பிரசன்ட் டைம்ல டிடெக்டிவும் போதும் போதும் நிப்பாட்டு, நீ கொலை பண்ணி சூட்கேஸ்ல போட்டல ஒரு பர்சன், அந்த பர்சன் யாரு, அந்த பர்சனுடைய உடம்பு ஃபுல்லா உன்னோட டிஎன்ஏ எப்படி வந்தது அதை சொல்லு. ஆபீசர் அதை சொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு திரும்பவும் கதை பாஸ்ட்டுக்கு வருது. சோ நம்ம வாக்கருடைய அந்த பிசி இருக்குல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேம் மட்டும் தான் ரன் ஆகுது. அதை தாண்டி அவர் ஆஃபீஸ் ஒர்க் கூட பார்க்கவே இல்லை. அந்த கிரியேச்சர்ஸ் கூடவே பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் கால் வருது அவருடைய மேனேஜர் கிட்ட இருந்து தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள நம்ம ரிவ்யூவை ரெடி பண்ணி அனுப்பணும், நீ ரிவ்யூவை ரெடி பண்ணிட்டியா, நான் இன்னும் டைப் பண்ணணும் அவ்வளவுதான், சரி சீக்கிரம் டைப் பண்ணு, நான் வேணா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணட்டுமா, ஏன் உன் கம்ப்யூட்டர் என்னாச்சு, இல்ல கொஞ்சம் நான் வேலையா இருக்கேன், சரி சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கூப்பிட இவரும் அந்த ரிவ்யூவை டைப் பண்றதுக்காக வேக வேகமா ஆஃபீஸ்க்கு போறாரு. கதவை திறக்கலான்னு பார்த்தா அங்க அந்த லம்ப் வராரு. என்னப்பா வெளியே போறியா நீனு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். ஐயோ இவன் வேற வந்துட்டானே, சரி சரி ஓகே நீ இங்க இருந்து ரெஸ்ட் எடு, என் ரூம் குள்ள போவாத, கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க்லாம் இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ரூம் குள்ள போயிட்டு அந்த கேம் இருக்கிற பிசிய கேமராலாம் மறையிற மாதிரி ஒரு துணியை போட்டு மூடிட்டு வாக்கர் வேகமா ஆபீஸ்க்கு போயிடுறாரு. என்ன ப்ராப்ளம்னா
ஏன்னா அவர் அந்த ஸ்டிக்கர் போதை பொருளை யூஸ் பண்ணி அந்த போதையிலே தான் ஆபீஸ்க்கு போறாரு. அதனால போகும்பொழுது சப்வேல இவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு லேடியோடைய முகம் அப்படியே விகாரமா இவருக்கு தெரியுது. இவரை சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அழுந்துற மாதிரியும் மோஷன் ஆகுற மாதிரியும் தெரியுது. எங்க பார்த்தாலும் தே நோ அப்படின்ற வார்த்தையே திரும்ப திரும்ப வந்து இவர் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஆபீஸ்க்கு வந்து சிஸ்டம்ல உட்காந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம வாக்கருடைய வீட்டுல இருக்கிற அந்த லம்ப்ன்ற பர்சன் அவருக்கு செமையா போர் அடிக்குது போல. டிவில மோட்டோ ஜிபி கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த கேம் அவருக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்டா இல்ல. சரி வாக்கர் ரூம்குள்ள போவோம் அப்படின்னு இவர் உள்ள போகும்போதுதான் கம்ப்யூட்டர் மேல துணி போத்திருக்கிறத இவர் பாக்குறாரு. அத விளக்குனா அங்க அந்த கேம் இருக்கு. என்னது இது, புது கேமா? இவன் மட்டும் ஜாலியா புது கேம் விளையாடுவான், நம்மளும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இவர் கேமை விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஹலோ, என்ன குட்டி குட்டியா என்னமோ தவுதுங்க அப்படின்னு இவர் பேசுறது எல்லாமே அந்த கேமுக்குள்ள இருக்கிற கிரியேச்சர்ஸ்க்கும் கேக்குது. வெப்கேம் வழியா இவரோட முகத்தையும் பாக்குதுங்க. சோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த கேமுக்குள்ள கல் இருக்கும். அந்த கல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அங்க இருக்கிற கிரியேச்சர் மேலேயே போட அப்படியே விழுந்து ரத்தம் செதறது. அதை பாக்குற மத்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பயந்து ஓடுதுங்க. இவர் அந்த கல்லா போட்டு கிரியேச்சர்ஸ கொன்னுகிட்டே இருக்காரு. இதெல்லாம் தாண்டி கல்லாலேயே ரவுண்ட் ஷேப்ல கிரியேச்சர்ஸ் எல்லாம் லாக் பண்ணி உள்ள இருக்கிற கிரியேச்சரை நெருப்பு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே எரிய வைக்கிறாரு. ஐயோ, அந்த கேம் வேற லெவல்ல இருக்கேன்ட்டு அந்த கிரியேச்சர் எல்லாம் கொல்றதை இவர் ரசிச்சு ருசிச்சு பண்றாரு. இந்த நேரத்துல நம்ம வாக்கர் வந்து ஆபீஸ்ல வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மேனேஜருக்கு ஒரு கால் வருது. ஓ அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்னு நேரா நம்ம வாக்கர் கிட்ட வந்து, வாக்கர் நீ ரிவ்யூ எல்லாம் ரெடி பண்ண வேணாம், ஏன்னா அந்த கேமை ரிலீஸ் பண்ணவே இல்லையா. இந்த கேம் மட்டும் கிடையாது, காலின்ஸ் இப்ப புதுசா உருவாக்கி இருக்கிற ஏதோ ஒரு கேம், அந்த கேமும் வந்து க்ளோஸ் பண்ணிட போறாங்களாம். சோ அபிஷியலா அந்த த்ரான்ட்லெட்ஸ்ன்ற கேம் வந்து மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அதோட காப்பி வந்து இப்ப நம்ம வாக்கர் கிட்ட இருக்கு. சோ வாக்கர் கிட்ட இருக்கிறது தான் மீதி இருக்கிற ஒரே காப்பி ஆஃப் த கேம். சோ அதனால ரிவ்யூ எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு இவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்ப அந்த மேனேஜர் வந்து, அப்ப இவ்வளவு நேரம் என்ன டைப் பண்ணிக்கிட்டு இருந்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்பபெட் சிம்பிள்ஸ் இதை வச்சு ஒரு வித்தியாசமான பேட்டர்ன்ல சைப்பரா அவரு பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு மேனேஜருக்கே புரியல. சோ அப்புறம் வாக்கர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏதோ வித்தியாசமா கதற மாதிரி சவுண்டு. வீட்டு சோஃபால படுத்துக்கிட்டு இருந்த லம்ப காணும். இவரோட ரூம் டோர் வர ஓபன்ல இருக்கு. அப்படின்னா கதற சவுண்ட் எல்லாமே அந்த கேம்ல இருக்கிற கிரியேச்சர்ஸோட தான் அப்படின்னு நம்ம வாக்கர் அப்படியே டென்ஷன் ஆகி உள்ள போனா அந்த லம்ப் கிரியேச்சர் எல்லாம் எரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. வாக்கர் இந்த கேம்ல பாடுறா, இதுங்க எல்லாமே நெருப்பு பட்டவனே செதறதுங்க அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேலைடா பாத்திருக்கா அப்படின்னு லம்ப புடிச்சு தள்ளி விட்டுட்டு, ஐயோ என்ன பண்ணிருக்கான், சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நெருப்பால எரியற அந்த கிரியேச்சர்ஸ் மேலலாம் இவர் தண்ணியை ஊத்தி அதுங்களை காப்பாத்த ட்ரை பண்றாரு. உண்மையிலேயே வாக்கரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிபட்டு போயிருந்தா எவ்வளவு கதறுவாரோ அந்த மாதிரி கதறாரு சிஸ்டமை பார்த்து. ஏன்டா இது ஜஸ்ட் கேம் தானடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு இவர் பக்கத்துல வர ஆஸ்ட்ரேவை எடுத்து வாயிலேயே ஒரு அடி. அப்படியே பல்லுலாம் உடஞ்சி லம்புக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. கடுப்பான லம்பு இப்போ வாக்கரை பிடிச்சி தள்ளி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த வெப்காம் வழியா கேம்ல இருக்கிற கிரியேச்சர்ஸும் பாக்குதுங்க. அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு பயத்துல நடுங்கிக்கிட்டே பாக்குதுங்க. அந்த லம்பு வந்துட்டு வாக்கரை செம்ம அடி அடிக்கிறாரு. ஆனா வாக்கர் வந்து அந்த லம்பை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அப்படியே கொலையே பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், லம்பு காலி. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாக்கரால எதுவும் நம்ப முடியல. கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. சோ இப்படிதான் நான் அவனை கொலை பண்ணனே. அவன் என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு புரியுதா? அதுங்க எல்லாமே உயிருள்ள ஒரு ஜீவன்கள். நான் ஒரு மனுஷன், என்ன அதுங்க முழுசா நம்புச்சுங்க. ஆனா அந்த லம்ப் பண்ண வேலையினால மனுஷங்களை அதுங்க வெறுக்க ஆரம்பிச்சதுங்க. மனுஷங்களை வெறுத்தது அது மட்டும் கிடையாது, நானும் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில மனுஷங்க வாழ்றதை விட அந்த கேம்ல இருக்கிற கிரியேச்சர் வாழணும், அதுதான் என்னோட ஆசையே. ஏன்னா மனுஷங்க மோசமானவங்க, கொடூரமானவங்க, மிருகங்கள் அவங்கலாம். உடனே டிடெக்டிவும், சரி ஓகே லம்ப் பண்ணி கொலை பண்ணிட்ட, அதுக்கப்புறமா என்ன பண்ண அதை சொல்லு. சோ கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. கொலை பண்ண அந்த லம்பை வந்துட்டு பாத் டப்ல போட்டு துண்டு துண்டா வெட்டி எல்லா ரத்தத்தையும் ட்ரை பண்ணிட்டு ஒரு சூட் கேஸ்ல போட்டு நம்ம வாக்கர் எடுத்து வெளியே கொண்டு வராரு. சோ பிரசன்ட் டைம்ல டிடெக்டிவ் லேப்டாப்ல சோ இந்த சூட் கேஸ்ல அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்க. தலை இல்ல, கை இல்ல, பர்த் மார்க் எதுவுமே இல்ல. இறந்து போனது யாருன்னு அந்த டைம்ல இருந்த போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. எங்க பாருங்க, நான் கொலை பண்ணது தப்பு தான். கொலை பண்ணது தப்பு தான் இப்ப சொல்றியா, இல்ல அப்பயே புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல நான் அப்பயே தப்பா உணர்ந்துட்டேன், அப்புறம் ஏன் நீ போலீஸ்ல வந்து சரண்டர் ஆகல? ஏன்னா நான் போலீஸ்ல வந்து சரண்டர் ஆகிட்டேன்னா என்ன ஜெயில போட்டுருவாங்க. நான் ஜெயில இருந்தா எப்படி என்னுடைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் சந்தோஷமா வாழும்? சோ நான் அதுங்களை பாத்துக்கணும். அதுங்களுக்காக தான் மீதி இருக்கிற என்னோட லைஃப் என்ன அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். மத்த மனுஷங்க மாதிரி நான் கிடையாது அப்படின்னு அதுங்களுக்கு புரிய வச்சேன். சோ கதை பிரசன்ட் டைமுக்கு போறது. இவர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு, ஐம் சாரி, சொல்றத கேளுங்க, அவன மாதிரி நான் கிடையாது. மனுஷங்க எல்லாருமே மோசமானவங்க தான். என்னுடைய அப்பாவே சின்ன வயசுல என்ன போட்டு கொடுமைப்படுத்திருக்காரு. ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, எல்லாரும் என்ன டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும் தான். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த மத்த மனுஷங்க மாதிரி இல்ல. நீங்க இப்ப அந்த மனுஷங்களை எப்படி வெறுக்கிறீங்களோ அதை விட அதிகமான அந்த மனுஷங்களை வெறுக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கெஞ்சறாரு. சோ அதுங்களும் மனுஷங்க மேல கோவமா இருந்தாலும் நம்ம வாக்கர் மத்த மனுஷங்க மாதிரி இல்ல அப்படின்னு வாக்கரை நம்புதுங்க. அந்த நம்பிக்கைக்காகவே வாக்கர் என்ன பண்றாருன்னா அடுத்தடுத்த வருஷங்கள்ல
ரிலீஸ் ஆகிற புது புது டெக்னாலஜி எல்லாமே PS2 இருக்கட்டும் இல்ல புது சிப்பா இருக்கட்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இவரோட பிசில செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த புது டெக்னாலஜி மூலியமா புது கோடிங் ரிலீஸ் ஆகும். அது மூலியமா அந்த கேம் கிரியேச்சர்ஸ்லாம் அப்டேட் ஆகுதுங்க. நிறைய நாலேஜையும் அதுங்க கத்துக்குதுங்க. இவரும் தொடர்ந்து அந்த ஸ்டிக்கர் போத பொருளை யூஸ் பண்ணி அதுங்க கூட பேசி பேசி அதுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ புது கிராபிக்ஸ் கார்டு, கேம்ல இருக்கிற சிப்பு, ரேமு, அது இதுன்னு எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரையே உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேமுக்குள்ள கிரியேச்சர்ஸும் நிறைய உருவாக ஆரம்பிக்குதுங்க. வெளி உலகத்துல போரு, சண்டை என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மறந்து புது உலகமா இந்த கேம் உலகத்தையே நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம வாக்கரு அந்த கிரியேச்சர்ஸ்க்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பார்க்க குப்பை கோலா மாதிரி இருந்தாலும் அவ்வளோ பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் அது. அதில் அப்படியே கொச்சன்னு நிறைய அந்த கேம் கிரியேச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ அதுங்களுடைய ஆசையே மனுஷங்க மாதிரி ஆகணும் அப்படின்றது தான். அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்ல பிரசன்ட் டைம்ல கேட்குற அந்த சைக்காலஜிஸ்ட் லேடியும் எங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கேம் பிளே, அவ்வளவுதான். நீங்க அந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு மென்டலா ப்ராப்ளம் ஆகி அது உண்மை மாதிரியே நீங்க நினைக்கிறீங்க. அதுங்களாம் உங்ககிட்ட பேசல, நீங்களே கற்பனை பண்ணிக்கிற விஷயம். உடனே வாக்கரும் நீங்க அப்படி சொல்லிக்கலாம், ஆனா அது எல்லாமே உண்மைதான், எனக்கு நல்லாவே தெரியும். அதுங்க பேசுற லாங்குவேஜ் எவ்வளவு அழகான லாங்குவேஜ் தெரியுமா? அதை உங்ககிட்ட என்னால பேச முடியாது, ஆனா என்னால அதை வரைஞ்சு காட்ட முடியும். அது எல்லாமே ஜியோமெட்ரிக்கல் ஷேப் தான். சோ நான் அதை வரையறேன், ஒரு பேப்பர் பேனா மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் என்னன்னு உங்களுக்கே புரியும். ஆனா டிடெக்டிவ் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழ்றோமோ அதே மாதிரிதான் என்னுடைய கிரியேச்சர்ஸும் வாழணும்னு நினைக்குதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரையே உருவாக்கிட்டேன், ஆனா அது பத்தல. அதுங்களுக்கு மனுஷங்களுடைய மூளையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அதுங்க நம்ம கூட வாழ முடியும். சோ அதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட மூளையோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு நியூரோ லிங்க் டிவைஸை செட் பண்ணி அவரு தலையில ட்ரில்லிங் மிஷின் போட்டுக்கிட்டு ஒரு பிளக்கையே உருவாக்கி வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்களா, என் தலைக்கு பின்னாடி அந்த பிளக் இருக்குன்னு சொல்லி அதை காட்ட வேற செய்யறாரு. அதை பாக்குற டிடெக்டிவும் சைக்காலஜிஸ்டும் என்ன இவன் பைத்தியம் தான் ஆயிட்டானா முழுசா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வாக்கர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, உலகத்துல இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரோடவே பெரிய கம்ப்யூட்டர் நம்மளோட மூளை தான். அப்படிப்பட்ட என்னோட மூளைய நான் என் கிரியேச்சர்ஸ்க்கு கொடுத்தேன். என் கிரியேச்சர்ஸ் இப்ப என் மூளையோட கனெக்ட் ஆகிருக்குங்க. நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணாதான் என் மைண்ட்ல இருக்கிற பயம் எல்லாமே போகும். ஆனா ஒன்ஸ் என் கிரியேச்சர் உள்ள வந்த உடனே என் பயத்தை மொத்தமா போக்கிடுச்சுங்க. சோ இப்ப எனக்குள்ள ஒரு பாரசைட் மாதிரி அந்த உயிரினங்கள் வாழுதுங்க. சோ இதே மாதிரியே உலகம் ஃபுல்லா என்னோட கிரியேச்சர்ஸ் பரவணும் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவ் கடுப்பாகிறாரு. இன்னுமா இந்த பைத்தியக்காரனை பேச சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? இவன் தான் கொலை பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க பாருடா, எங்களுக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியணும், ஒழுங்கு மரியாதையா அது யாருன்னு சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, அவன் பேரு லம்ப், உண்மையான பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதோட நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து என்ன கரெக்டா புடிச்சிட்டீங்க, டிஎன்ஏ எல்லாம் செக் பண்ணி, அப்படிதானே? நான் தான் வேணும்னு மாட்டினேன். எனக்கு தெரியாதா ஒரு பொருளை திருடி கொண்டு போனா டோர் தன்னாலே லாக் ஆயிடும்ட்டு? நான் வேணும்னே தான் திருடினேன். அப்பதான் நீங்க வருவீங்க, என்ன செக் பண்ணுவீங்க, இப்படி கூப்பிட்டு விசாரிப்பீங்களே. நான் வந்ததே என் கிரியேச்சர்ஸ் உடைய ஒரு மெசேஜை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஒரு பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாரு அந்த சைக்காலஜிஸ்டும். சோ அந்த கேம் கிரியேச்சர்ஸ் மெசேஜ் ஏதோ உங்ககிட்ட சொல்லிருக்கு. சரி, அது என்ன மெசேஜ்னு சொல்லுங்க. அதுக்கு தான் நான் பேப்பரும் பேனாவும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். டிடெக்டிவ் கடுப்பாகிறாரு. இவனெல்லாம் கொலை பண்ணிடலாம்னு தோணுதே அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க பாருங்க, என்னால அந்த மெசேஜை வாய் வழியா சொல்லவே முடியாது. அது ஜியோமெட்ரிக் ஷேப், நான் அதை வரைஞ்சுதான் காட்ட முடியும். பேப்பரும் பேனாவும் கொடுங்க, எல்லா ப்ராப்ளமும் ஓவர். சோ டிடெக்டிவ் வந்து ரொம்ப கோவப்படுறாரா. சைக்காலஜிஸ்டும் தனியா வெளியே கூட்டிட்டு வந்து, இங்க பாருங்க, பேப்பர் பேனா தானே கேட்கறாரு, கொடுத்தா என்ன? மேடம் கொடுக்கலாம், 5 நிமிஷம் ஆகாது. பட் ஆனா யாரை கொலை பண்ணானோ அந்த ஆளோட பேரை சொல்ல மாட்டானே. ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு தெரியலையோ என்னவோ. இங்க பாருங்க, ஒரு பேப்பர் பேனாவை கொடுங்க, என்னதான் சொல்ல வரான்னு பார்க்கலாம். நமக்கே தெரியும் அவன் மென்டலா பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், அவன் சொல்றது எதுவும் உண்மை கிடையாதுன்ட்டு. சோ என்னதான் மெசேஜ்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு பேப்பரையும் பெண்ணையும் கொடுக்கறாங்க. அவரும் எழுத ஆரம்பிக்கிறாரு. சோ இவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான், இதோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பார்த்தா மேஸ் மாதிரியான ஒரு சிம்பிள். இதுதான் மெசேஜா? இது என்னன்னு எங்களால புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆமா, உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இப்போ சிசிடிவி கேமரா வழியா உங்களுடைய சிஸ்டம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அந்த கேமராவால இந்த கோடை டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கேமரால காட்டுறாரு. அந்த சிஸ்டமும் அப்படியே அந்த கோடை ரீட் பண்ணி புதுசா ஒரு கோடிங்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. யோ, நீ என்னதாயா பண்ற? நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான கோடு. இந்த கோடு மூலியமா என்னோட கம்ப்யூட்டர்ல மட்டும் இருக்கிற என்னோட அந்த கிரியேச்சர்ஸ் அதுங்க இந்த கோடிங்ஸ் மூலியமா நேஷனல் செக்யூரிட்டி டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிடும். சோ ஆல் ஓவர் த இன்டர்நெட்ல என்னோட கிரியேச்சர்ஸ் பரவிடும். அதுக்கப்புறமா உங்க மொபைல், லேப்டாப், சுத்தி இருக்கிற எல்லா கனெக்டட் டிவைஸ்லயும் என் கிரியேச்சர்ஸ் உடைய வித்தியாசமான கோடிங் சவுண்ட் மூலியமா ஒவ்வொரு கிரியேச்சரும் ஒவ்வொரு மனுஷங்களுடைய பிரைன்குள்ள போய் உங்களுக்கு பதிலா என் கிரியேச்சர்ஸ் தான் வாழ போகுது இந்த உலகத்துல. சோ மோசமான கொடூரமான மனுஷங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவீங்க. நானும் என்னோட கிரியேச்சர்ஸும் மட்டும் தான் இந்த பூமியில வாழ போறோம் இப்படின்னு வாக்கர் சொல்றாரு. இதை இவங்க நம்புற மாதிரியே இல்ல. ஆனா சடனா இவர் சொன்ன மாதிரியே லேப்டாப்லயும் மொபைல் போன்லயும் ஏதோ ஒன்னு லோடிங் ஆகுற மாதிரி இருக்கு. வித்தியாசம்
வித்தியாசமான சவுண்டோட. இப்பதான் சைக்காலஜிஸ்ட்க்கும் பயம் வருது. ஆனா டிடெக்டிவ் எழுந்து, என்னடா மொத்தமா ஹேக் பண்ணிட்டியா, பணத்தை சுருட்டுறதுக்கான வேலையா அப்படின்னு சொல்லி வாக்கர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. வாக்கரும் அடி வாங்கிக்கிட்டே, இங்க பாரு நான் உண்மையா தான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கிரியேச்சர் உன்னோட மூளைக்குள்ளேயும் போயிடும். இந்த ப்ராசஸ்க்கு சர்ஜரி எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கோடிங் சவுண்ட் மூலியமாவே உன் பிரைன்குள்ள வந்துருங்க. மொத்த உலகமும் என்னோட கிரியேச்சரா தான் மாற போகுது அப்படின்னு இவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதெல்லாம் கேட்காம டிடெக்டிவ் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. பயந்து போனா அந்த சைக்காலஜிஸ்ட் மட்டும் வெளியே ஓடி போயிடுறாங்க. எங்க அந்த லோடிங் மொத்தமா முடிஞ்சு ஒரு பயங்கரமான வித்தியாசமான ஒரு சவுண்ட். அந்த சவுண்ட கேட்ட உடனேயுமே டிடெக்டிவ் அப்படியே சித்தப்பிரம புடிச்ச மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவரு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்ற இந்த 2025லயே மொபைல் போன் இல்லாத ஆளுங்களே ரொம்ப கம்மி தான். கதை நடக்கிறது 2029. அப்ப எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கும். சோ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸ்லயும் அந்த சவுண்ட் கேட்டு உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் மயங்கி கீழே விழுறாங்க. தப்பிச்சு வெளியே ஓடினாங்களே சைக்காலஜிஸ்ட், அவங்களும் பொத்து பொத்துன்னு விழுறாங்க. எங்க அடி வாங்கி கீழே விழுந்த நம்ம வாக்கர் மெதுவா எழுந்துக்கிறாரு. அவர் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி மெதுவா மயங்கி இருக்கிற டிடெக்டிவ் பக்கத்துல வந்து, என் கையை பிடிச்சி எழுந்துக்கோ நண்பா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. ஏன்னா டிடெக்டிவ் உடைய உடம்புல இப்போ அவர் சிஸ்டம்ல அவ்வளவு கிரியேச்சர்ஸ் இருந்ததுல, கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான கிரியேச்சர்ஸ் இப்போ பூமியில இருக்கிற பில்லியன் கணக்கான மக்களோட உடம்புக்குள்ள போய் அதுங்க இப்போ பூமியில மனுஷங்களோட உடம்புல மனுஷங்களா வாழ போகுதுங்க. சோ டெக்னிக்கலா சொல்லணும்னா இப்ப பூமியில இருக்கிற ஒரே மனுஷன் யாருன்னா அது நம்ம வாக்கர் தான். மீதி இருக்கிற எல்லோருமே அந்த கிரியேச்சரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க போறவங்க தான். சோ இந்த இடத்துலயே பிளே திங்கன்ற இந்த கதை முடியுது. யோசிச்சு பாருங்க, சும்மா வெறித்தனமான கதை. பிளாக் மிரர் ஏன் வேற லெவல்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ரீசன் இந்த மாதிரி கதைகள் தான். எலான் மஸ்கே என்ன சொல்லுவாருன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை தயவு செஞ்சு பாத்துறாதீங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல டெக்னாலஜினால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு அவ்வளோ அக்யூரேட்டா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. சோ இதுவும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா யாருக்கு தெரியுங்க. இப்ப வரப்போற கேம்ஸ்ல எல்லாம் ஏஐ மாடலை கொண்டு வர போறாங்க. சோ அதனால கேரக்டர்ஸ்லாம் சுயமா சிந்திக்க போகுது. நம்ம எலான் மஸ்கும் நியூரல் லிங்க் மூலியமா மனுஷங்களை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ற மாதிரி டிவைஸ் எல்லாம் உருவாக்க போறாரு. அது நடந்துருச்சுன்னா யாருக்கு தெரியும், கம்ப்யூட்டர்ல இருக்கிற கேரக்டர் நியூரல் லிங்க் மூலியமா மனுஷங்களோட கனெக்ட் ஆகி மனுஷங்களுடைய உடம்புக்குள்ளேயே வாழ்ந்தாலும் வாழும். அதோட இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப காலங்கள்லாம் இல்ல. கண்டிப்பா நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க தான் போறோம். சோ உங்க எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. சோ நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பை.